இதுக்கு முட்டை ஓடியா கருவாச்சே இருக்குதுல இதாங்க முத்துன குளம். இந்தா 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 முடிய 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 நல்லா முத்துன குளம். என்னங்க அது குட்டி கத்துது, குட்டி ஈன்றிருக்கு. ஆத்தே இப்போ போட்டுது எந்த குட்டி? ஆத்தே குட்டி ஈன்று இப்போ தாங்க ஈன்றிருக்கு. எந்த குட்டி? நம்ம ஆடுதான் யாரும் தெரியல, குட்டி போட்டிருக்கு. இந்த குட்டி கத்துது. என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது. நான் போட்டிருக்கேன் இங்கே தான் படுத்து போது கிரேசியை கத்தான் பார்க்கணும். அவ்வளோதான் அங்கே காணும். இங்கே யாரா சைக்கிள் நிப்பாட்டி போகிறான்னா சைக்கிளை படுக்க போட்டு போயிருக்காங்க. நட்டு பார்க்குறா என்னடா அது பெரிய உருவமாக இருக்குன்ட்டு பயப்பில்லை. நல்லா தூங்க போட்டு போயிருக்காங்க. நல்லா தூங்க மூந்து பாருங்கள் எல்லாம் என்னென்னு ஆச்சரியமாக பாருங்கள். வா 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 என்ன ஊற்று பாருங்கள். வாங்க கிளம்பலாமா? காலங்காத்தாலேயே கொஞ்சம் துவரம் போட்டும் பாசி பயிர் போட்டு வச்சேன். லைட்டாக சாப்பிட்டாங்க. கொஞ்சம் சாப்பிட விடுவோம். சாப்பிட விட்டாத்த கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் விட்டேன். எப்பயும் சாயந்தரத்தை வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் வைப்போம். ஏன்னா அங்கேயும் மேய்ச்சல் ஒன்றும் இல்லைங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். ஒரு மெடிக்கலில் ஒரு மருந்து வாங்கினேன். கால் முள் குத்துனதுக்கு சேர்த்து புண்ணுக்கு காணிக்கிண்டு 2 காலில் ஒரு கால் சரியாச்சு. இந்த காலில் தான் அது நல்லா அப்படியே மஞ்சள் போட்ட கணக்காக இருக்குது அந்த மருந்து அடித்தா. ஏற்கனவே ஒரு வேறு மருந்து போடுவேன், இப்போ வேறு மருந்து மாற்றினேன். இது நல்லா கேட்குதுங்க. இந்த மருந்து இனிமேல் ட்ரை பண்ணிட வேண்டியதான். நான் பண்ணுவேன். வாட் ஆர் யூ டூயிங்? பார்க்குறேன் என்னடா நம்ம ஓனர் வித்தியாசமாக பண்ணுறானேன்ட்டு. வா பண்ணுவேன். ஓகே வா இந்தா வா வா நம்ம நெத்து இருக்கு. வா உன்னை நெத்து கொடுக்குறேன். வர்றா நெத்து என் கையில் இல்லை. இருந்தாலும் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இங்கே வா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் பாரு. இந்த இருக்கவர் இங்கே வா. இந்தா எக்கெல்லாம் போட மாட்டேன். ஆனால் இதை பார்த்துன்னு கடிச்சாங்க. ஒரு முள்ளோட கடிச்சே விட்டா. யாத்து எத்து திண்டி முள் அப்படியே கடிச்சே விட்டா. இந்த மொனை வந்துட்டு முள் அந்த அளவுக்கு பதமாக இருக்காது போல். கடி உன்னை பார்த்தோன்னே இந்த வருகிறது. நம்ம வெட்டு தெனா வெட்டு. என்ன எக்கு போடுவியா? எக்கு போடுனா கடி என்ன இருக்குது இதில்? ஒத்தெல்லாம் பாவம் அவளுக்கு கொடுத்தேன். நீ அதையும் மோப்பம் பிடிச்சி வந்துடுற. சொன்னால் நம்ப மாட்டேங்க. எப்போயுமே நம்ம கரைப்பக்கம் ஆடுகளை கொண்டு போகணும்னா அந்த கொடிகளை கடிக்கும் போது சின்ன கொடிகள் ஒரு 5-6 குட்டிகள் கழியும் செய்யும். அதுக்கு நம்ம எப்பயும் போல் டேப்லெட் போடுவோம். இந்த 2 நாள் கரைக்க எத்துலையோ கிட்டத்தட்ட ஒரே நாள் 10 குட்டி கழிட்டுக்க. அதுவும் ரொம்ப மோசமாக கழிச்சில் வந்துருச்சு. நானும் முதல் நாள் என்றைக்குமே பெரிய ஆடு கழிச்சு வந்தால் உடனே கொடுக்க மாட்டேன். அது அந்த ஒன்று சேராத போல் கடிச்சிருக்கும். அடுத்த நாள் காஞ்ச போல் கடிச்சு சரியாயிடும். 2 நாள் விட்டேன், ஒன்றும் கேட்கல. புரியா நீங்கள் பார்த்தேன் ஒன்றும் முடியாது. புரியா தம்பி எல்லாத்துக்கும் டேப்லெட்டை போடுறான்ட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சி அப்படியே சிரஞ்சை வச்சு ஒவ்வொருத்தையும் அடிச்சு விட்டேன். சிரஞ்சை பார்த்தாலே மாடுக்கு ஆத்தே சிரஞ்சை அடிச்சிட்டானே. இன்றைக்கி எத்தனை பேர்த்துக்கு ஊசி போட போகிறான்னு நினச்சிட்டு ஒரு ஆடுக்கு மாத்திரை போட்டுவிட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல. என்னன்னு தெரில, அந்த எதனால் இப்படி வருதுன்னு தெரியல. இந்தளவுக்கு இதாக வருது. ஆனால் நாட்டுக்கருவில் காயை நான் தட்டி விடுறது கிடையாது. அது எங்கேயாவது கையில் ஒத்த காயாக கொடுக்குறது கிடையாது. தட்டி விட்டாதான் இந்த அளவு கழிக்கும். தட்டினதே கிடையாது. ஆனால் 10 ரூபாய் காய்ச்சி. ஆனால் காஞ்ச போல் கடிச்சா சரியாக இருங்க. இன்றைக்கி அதான் ரொம்ப பட்டை இருக்கல விட பார்க்குறேன். காஞ்ச போல் கடிச்சா கண்டிப்பாக நல்லா கேட்கும். நம்ம திரிசாக்கு ஹேட்ரிக் முடிச்சு 4 ட்ரிக் ஆயிடுச்சு. கழிச்சல் இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நேற்று லீவ் விட்டதுலேருந்து அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஜெசிகா உங்கள் அக்காவை காணா. இந்த நீ வச்சு கிரேசியா காக்க போல இத்தனை இங்கே வர்றி ஆடா பாடுவா. இப்போ உள்ள திரும்பி பார்க்க மாட்டேங்குது. என்னங்க இவ்வளோ பழத்தை காற்றடிக்குது? என்ன ஆடி பார்த்தா காற்றடிக்க மாதிரி வடக்கு பக்கம் இருந்து காற்றடிக்குது. இதுவும் மழைகள்லாம் வரப்போ இன்றைக்கி சாயந்தரம் சரியான காற்றடிக்குதுங்க. வாருங்க நல்லா காற்றடிக்குதுங்க. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து காற்று பலமாக வீசி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மேகமூட்டமாக போதான் தெரிகிறது. முதுகு அரிக்கிறவங்களுக்கு இதுதான் நல்ல ட்ரீட்மெண்ட்டு. அப்படியே இந்த மாதிரி சாச்சு தேய்ப்பா. நம்ம வரி குதிரில் அப்படி கரெக்டாக இருப்பா. அதுக்கு தான் அந்த திரிச்சிட்டு வளர்ந்துருக்கு. என்னடா பழுந்து மகனே, என்னடா நேற்று லீவ்லேருந்து இன்றைக்கி வந்துட்டேன். கேமராக்கு மொத்தம் கொடு. வாடா போம்டா இந்த கிளம்பி டைங்கரா. தான் நம்ம கச்சா கடிக்கிறவர் இந்த எலிக்கால கீரை கடிக்க நேரம் வந்துருச்சுங்க. இப்போதே கடிக்க மாட்டாங்க, மண்ணாக இருக்கும். நிஜமாக இனிமேல் செம்பரி ஆடு கடிக்கும். நல்ல எண்ணம் வளரும். அதுக்கப்புறம் தான் வெள்ளாடுகள் வேட்டையாடுவாங்க. உனக்கு என்னடா சித்திரிசாமனே, உனக்கு ஏதோ சம்பவம் வச்சிட்டாயிடா. இருடா சம்பவத்தை எடுக்கும்டா. கால் இருக்கான்னு பார்ப்போம்டா. மண்ணாக இருக்குது இன்னும் தெரியாது. காலை கொஞ்சம் தண்ணியில் கழுவு விட்டு பார்ப்போம். முள் தான் இருக்குது பயவில். அதான் நோண்டுறேன். நேற்று உங்கள் அம்மா கூட திணிச்சேன். இன்றைக்கி இவங்க மம்மி கூட வந்துட்டேன். நேற்று புத்தாண்டுக்காக கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன். இத்தனை நாள் பார்க்க முடியல வேறு. நேற்று தான் போய் பார்த்தேன். புது கமெண்ட்லாம் வந்துருச்சு. வீட்டு கிரகத்துலேருந்து தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி எல்லாரும் கமெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்களா, அவங்கெல்லாம் நினச்சி வெளிநாடு சேர்ந்தவங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா புது பழைய நண்பர்களும் புது நண்பர்கள் எல்லாம் கலந்து வந்துச்சா. அதெல்லாம் பார்த்தேன். சரி புது நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து விட்டுருந்தார். உங்களுக்கு கேட்குதா? கரை பக்கம் எங்கிட்ட அன்றைக்கி மாதிரி மரம் இருக்க சத்தம் கேட்குது. எங்கிட்ட அந்த பக்கம் தோட்டத்தில் வேப்ப மரம் எதாவது இருக்கிறாங்களான்னு தெரில. அந்த சத்தத்தை கேட்டு தான் அங்கிட்டு தான் போகிறாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா பூந்து விளாண்டுருவோம். ஆனால் தோட்டத்துக்கு தான் போக முடியாது. அந்த ஓட பக்கம்டா ஏதோ கொஞ்சம் கிடைக்கும். சத்தத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கரை பக்கம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன தூரமாக இருக்கா என்னன்னு தெரில. போய் கரையில் ஏறி தான் பார்க்கணும். ஆனால் அவங்கள கீழே நிற்க வச்சுட்டு தான் மேலே ஏறி போய் பார்க்கணும். அன்றைக்கி மாதிரி நம்ம கூவா கோலம் கிடைக்கும்னு நினச்சி பசங்க ஏங்கி இருப்பாங்க. ஆனால் அந்த மரம்லாம் இல்லைங்க. அது வெயில் காலத்தில் சிலதாக இருப்பாங்க. ஏதோ ஒன்று 100ல் 1 மரம் தான் கிடைக்கும். சரி முக்கால்வாசி வேப்ப மரம் தான் காலி பண்ணாங்க. ஒரு வேப்ப மரம் நல்ல பெரிய மரம் தாங்க. அது எவ்வளோ கேட்பாங்க நினைக்கிறீங்க? நானும் 2 மணி கேட்டிருக்கேன். வெறும் 2000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அவ்வளோ பெரிய மரத்தை வெறும் 2000 ரூபா தாங்க. அதனால் இது ஏகப்பட்ட மரம். நம்ம ஏரியாவில் இருக்க மரம் பெரிய மரத்தெல்லாம் போட்டு தள்ளி பேர் 2000 3000 விற்கிறாங்க.
ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு எப்படி சொல்ல, அந்த கறி வெட்டப்புக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, கறி கசக்குண்டுவாங்க. மற்ற இந்த வேம்பு கீம்பு நல்லா பெரிய மரமாக இருந்துச்சுன்னா மற்ற இதுக்கும் பொருளுக்கு வச்சுக்கிடுவாங்க. அந்தளவுக்கு வேப்ப மரம் ரேட்டு போகலன்னு சொல்கிறாங்க. அதனால தான் யாருமே வேப்பம் கூட நம்ம ஊரில் ஆட்டுக்குழி கட்ட மாட்டேன்றாங்க, அந்த மரத்தையும் வளர்க்க மாட்டாங்க. பாதி மரம் ஏகப்பட்ட மரம் இருந்துச்சு, நிறையா காலி. இப்போலே ஏதோ கொஞ்சம் மிச்சம் மரம் இருந்துச்சுங்க, அதுவும் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள காலி பண்ணிடுவாங்க. பாரியா இந்த மேட்டு பகுதியில் நல்ல மணல் பகுதியில் இந்த மரம் காய் இறக்கிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிகிறதா? எனக்கு கிட்ட காட்டுறேன். இந்த இருக்கா, இத்தனை வருஷம் நீ தூங்கி கிடந்த காய் விடுறதுன்னு நினச்சேன், இந்த வருஷம் நல்லா காய் விட்டுருக்கு. பரவாயில்ல, நல்லா நிறையா காய் இறக்கிருக்கு. நான் கூட சரி இதுக்கு அந்த சாக்கு கொடுப்போம், ஆணியை வச்சு லைட்டாக கீறி விடுன்னு பார்த்தேன். இத்தனை வருஷமும் காய் காய்க்காமல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ தான் லைட்டாக காயே காய்ச்சிருக்கு. கிரேசியாக்கா, அந்த மரத்துலேருந்து உனக்கு தான் ஃபஸ்ட்டு, யார்கிட்டையும் சொல்லாதேன், அடிச்சு கட்டாலும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. கருக்கு முறுக்கு எப்படி தெரியும், இன்றைக்கி தான் புளிக்குதா ஃபஸ்ட் டைமாக இருக்கேன். இந்த மரம் இப்போ தான் வயசுக்கே வந்திருக்கு. இனிமேல் தான் கொஞ்சமாக நெத்து காய்க்கிற சீசன். இப்போதைக்கு இதை விட்டுருவோம். தை மாசிக்கு அப்புறம் நம்ம அந்த நெத்தாக இருக்கும்போது அப்போ பறிச்சுக்கலாம். அது வரைக்கும் நல்லா காய் இறக்கிட்டு. இப்போ தான் காய் கொஞ்சம் சும்மா இறக்கி இருக்குங்க. நான் கூட இந்த பக்கம் மேட்டு பகுதியில் எந்தமே அதிகமாக காய் காய்க்காது, லைட்டாக கீறி விடுவோன்னே. ஒரு முக்கியமான வெள்ளை வேளா மரம் இருக்குது, அது நெத்து இது வரைக்கும் எனக்கு விவரம் இருந்துச்சு, நெத்தையே பார்க்கலங்க. பூ பார்த்துருக்கேன், அதை கீறி விட்டு பார்க்கணுங்க. அதைத்தான் நான் ஃபஸ்ட்டு செய்யணும். அந்த ஏரியா பக்கம் போண்டால் ஆணியை வச்சு அரைஞ்சி இல்லாட்டி கீறி விட்டு பார்த்தோம்னா கொஞ்சமாக காய் இருக்கும். ஏன்னா வெள்ளை வேளாமரம் நெத்து ஆடு தின்ற நல்லது, அது கிடைக்க மாட்டேங்குது. நானே எப்பயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பார்க்கலங்க. நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஆண் மரமாக பெண் மரமான்னு அப்போ தெரிஞ்சிடும். பசங்களா இங்கே கொஞ்சம் நல்லா ஓய்வு எடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கரை ஏறி போய் எங்கே இருக்குதுன்னு நல்லா கொஞ்சம் நேரம் படுத்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். கரை ஏறி பார்க்கலாம். இந்த மூலையில் கேட்குது, ஆனால் தூரமாக கேட்குற மாதிரி தெரிகிறது. வாங்க போய் மேலே ஏறி போய் பார்த்துட்டு வருவோம். பசங்க எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. தண்ணியும் 30 ரூபா குறைஞ்சிச்சுங்க. எந்த அளவு குறைஞ்சிச்சின்னு பார்த்தீங்களா? தண்ணி ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. என்ன வெயில் அடிக்கவும் போய் பார்ப்போம். அப்படி எங்கே தான் மரம் விட்டுறாங்கன்னு எல்லாம் பசங்க எல்லாம் அங்கே நின்றுருக்காங்க. போய் ஏறி பார்த்தா தான் தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பக்கமாக இருக்க மாதிரியே தெரிகிறது. பக்கம் மூட்டு போதராக இருக்குது, ஆனால் ஒரு கொடியை கூட காணுங்க. ஒரு துட்டி சரியாக தாங்க வளர்ந்து நிற்கிது. ஏறி வந்தாச்சு. இந்த பக்கம் இருக்கிற வேப்ப மரத்தை தாங்க விட்டுறாங்க. இதான் எம்பூட்டு வேப்ப மரத்தை விட்டுட்டாங்க. இருங்க காட்டுறேன் பாரு. இதான் இதில் எம்பூட்டு வேப்ப மரம் இருந்துச்சு, இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. போய் ஆனால் மேய்க்கலாமா என்னன்னு தெரில, கேட்டு பார்ப்போம். இந்த இருக்குங்க, இந்த தெரியுதா, எல்லா வேப்ப மரமும் காலிங்க. எம்பூட்டு வேப்ப மரம் இருந்துச்சு, தோப்பு மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 மரத்துக்கு மேலே எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. நிறையா மரம் வேப்பங்குளம் இருக்குது. இருந்தாலும் அந்த தோட்டத்தை காட்ட நம்ம பெர்மிஷன் கேட்காம உள்ளே இறங்க முடியாது. நம்ம உள்ளே கூட இறங்க வேணாம். அந்த வேப்பங்குளம் அள்ளி அந்த ஓடக்குள்ளே போட்டோம்னா தின்னுவாங்க பசங்க. நிறைய எல்லாம் முத்திரம் கூட தாங்க பசங்க திங்க. நம்ம பசங்க இந்த பசியில் இருக்காங்க, திண்டு தான் அவங்க தண்ணியை கடந்து தான் போகணும். வேறு வழியே கிடையாது, நமக்கு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. கேட்டு பார்ப்போம். தினா விட்டு ஊமிச்சு ரசிக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குது, வாங்க ஓடியா. பா தா 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 பா பா தா 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 ஓடியா வாங்கடா. அமைச்சர்களே நேரம் கட்ட நேரத்தில் எங்கிட்ட போகிறாங்களா? வாங்கடா, இன்றைக்கி தாண்டா வேப்பங்குளம் கிடச்சிருக்கு. வகுற எலும்பும் தோலுமாக இருக்கீங்க, கொஞ்சமாக புல் பண்ண நரி. இன்றைக்கி வேட்டை இருக்குடி. முதல்ல இந்த பேக்கை ஒரு பத்திரமான இடத்துல வச்சுட்டு வந்துடுவோம். ஏதாவது நாய் வந்துச்சுன்னா சாப்பிட்ருவோம், சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்குருவோம். அது வரைக்கும் இந்த பேக் பத்திரமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சாப்பாடை பார்த்துச்சுன்னா அப்படித்தான் கடிச்சு விடும். வந்தாச்சா ஓடியா இந்தா பொழுதுனே எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டா. நடுத்தர் நண்டு வந்துட்டா. திரிசா இருந்தா இருக்கா, இன்னும் கொம்பனா காணுமே. வெரிஸ் கொம்பன், வாடா வா வா தா தா தா. இன்னும் எங்கன்னா தூரத்தில் ஒரு ஜீவராசி கத்துது, எதுவும் தெரியல. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்க. சேர்த்தாத்தான் மொத்தமாக கொண்டு போய் சேர்த்தாதான் கொஞ்சம் ஒன்றா அமைவாங்க. வாடா கொம்பா ரொம்ப முடியாத நிறுத்திட்டு மாதிரி. வாடா பொழுது மகனே, நீ தான் கடைசியாக இன்னும் இருக்காங்களா? அவ்வளோதானா? எல்லாம் வந்தாச்சுல. குட்டியம்மா தான் கடைசி. குட்டியம்மா இன்னும் நின்றுக்கு இருக்கா, உனக்காக நின்றுக்கு இருக்கா, வா ஓடியா. எல்லாம் நல்லா கேட்டுக்குங்கடா. இது சம்பவம் போயிடாங்க போகிறீங்க. வேப்பங்களை தவிர மற்ற விட்டுறாங்க. பக்கத்தில் சோளா காடு இருக்குது, சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. மொழி நீயும் நீயும் எனக்கு கிரேசியாக்கா. அப்போ நண்டே நீ தாண்டி ஃபஸ்ட்டு அக்யூஸ் நீ தான். போகலாமா? வாங்க போகலாமா நண்பர்களே, வாங்க போயிட்டு ரவுண்டு பார்த்துட்டு ஓடி உமிச்சி அவசர நேரத்தில் ஏடிஎம் மிட்டிக்காதான் போட்டு போகிறா. ரைட் சைடில் இண்டிகேட்டர் போடு, கண்டு போய் கருவாச்சே. இந்தா ஹா கருப்பு சாமி அப்படின்னா படுத்துட்டாடே. வாடா, இன்றைக்கி ஒரு பிரியாணி இருக்குடா, வேப்பங்குளம் பிரியாணி இருக்குடா. நில்றாடா, அதுக்குள்ளே எங்கெங்கே வராங்க. யாத்தை என்னங்கடா இன்றைக்கி யூட்டன் போடுறீங்க? பூச்சிமனே நீங்கள் ஒன்றை பார்த்தா நல்லா வராங்க. நான் வரமாட்டேன், நீ வரலாட்டி இரு, நான் விட்டுட்டு போகிறோம். என்னங்கடா ஸ்ட்ரைக் பண்ணுறீங்களா? அட பாவிகளா, இறங்க அதை போயிட்டு அங்கே வர்றா. ஆஹா அங்கிட்டு போகிறாங்களா? அட பாவிகளா, நான் ஒரு பக்கம் பிளான் போட்டால் அவங்க ஓடி இந்த கரடி நல்லா நண்டுக்கு. கரடியே நல்லா நண்டுக்கா, உனக்காக மேலே எடுத்துருக்கேன். கால் நடக்க முடியாது, தண்ணி பட்டுச்சு அப்படித்தான். அவ்வளோதான், அக்கறை வந்தாச்சு. இறக்கி விட்றேன். யாத்தே பார்த்து வா வரலாட்டி எனக்கு கடைங்க. நீங்கள் வாங்கடா, ஓடி எங்கிட்டா. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடுங்க, ஏங்கடா முடியா. பா எங்கடா இறங்குறீங்க? அட பாவில இந்தா இப்படி வாடா. அந்த இருக்குறா. இவங்களை கூட்டுக்கு வர பாடு பெரும்பாடு தான். இன்னும் பாதி பேர் மேலே ஏறாமல் இருக்காங்க. முடியா. இந்த பாதி ஆடுக வந்துட்டு பாதியில் நிற்கிறாங்க. வர சின்னவானுக்கு தான் நிற்கிறாங்க.
வாங்கடா சீக்கிரம் மேலே வாங்கடா இன்னாங்கடா உனக்கா நின்றுக்கு இருக்கோம். ஒரு வழியாக பாதி வத்தை இறக்கியாச்சு. நான் பாதி பேர் வராமல் இருக்காங்க. வாங்கடா அப்படியே பையாப்பில் போய் கேட்டு பாப்பா அவங்ககிட்ட பெர்மிஷன் கிராண்டட் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஒரு வழியாக எங்கிட்ட வந்தாச்சு, சேர்த்துட்டாச்சு. இதான் இங்கே தாங்க இருக்குது. இதா இருக்கோருங்க, இங்கே நிறைய வேப்பம் இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது எல்லாம் காலி வந்துட்டாங்க. இந்த பக்கம் தாங்க இருக்குது. ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேட்டு பார்ப்போம். 2-3 வேப்பங்களை அள்ளி கூட எங்கிட்ட போட்டு பார்ப்போம். பா நெல்லுங்க கீழே நின்று பாருங்கள், நான் கேட்டு பார்க்குறேன். ஹா நெல்லு தின்னுங்கடா, பெர்மிஷன் கிராண்டட் ஆகிடுச்சா? இந்தா தின்னு. ஹா கீழே விழுத்துறாத, அள்ளி போட்டிருக்கேன். இந்தா நான் திண்டுக்கு இருக்காங்க ஒரு குறிப்பு. இந்தா ஹா இந்தா போடு. தின்னுங்க ஓடியா இந்தா கீழே பாருடா. ரோச்சே நீங்கள் எங்கிட்டும் வேறு பக்கம் தினமோ ஆளுக்கு ஒரு கும்பலாக தின்னுங்க. அவங்க ஒரு பக்கத்தில் இருக்காங்க. எங்கிட்டும் அந்த பக்கம் போயிடாயிரா. நல்லா வேட்டடா. ஹா எனக்கு அள்ளி போடுறேன். இந்தா இதெல்லாம் உனக்கு சேட்டை இல்லையா? இத்தனை நாள் கிடைக்காம அலைஞ்சு கிடந்தீங்க. ஆனால் உங்கள் சேட்டை இது பண்ணுறீங்க பார்த்தியா? பாரு முட்டி போட்டு இப்படி தின்னு அப்படி தின்னு. என்னடா இன்னும் பாதி வர காணமாடா. வேறு கச்சா அங்கிட்டு ஓடிக்கிருக்கா. இல்லாத ஒரு ஆளுக்கு ஒரு கும்பியில் மெய்வாயிலாம் தனித்தனியாக போயிடாங்க. இல்லாட்டி தோட்டத்துக்கார மைவாங்க. எப்படியோ பெர்மிஷன் கேட்டாச்சு. இன்னும் வெட்டிக்கிருக்காங்க. ஓடியா கருவாச்சே இருக்குதுலே இதாங்க முத்துன கொலை. இந்த பக்கம் முத்துன கொலை யாருக்கு வேணும்? இந்தா அப்படியே நல்லா முத்துன கொலைங்க. நல்லா திம்பாங்க, மிச்ச விடாமல் அடிப்பாங்க. எல்லாமே நல்ல முத்துன கொலை இருக்குது, முத்தாத கொலையும் இருக்குது. இதில் எங்கிட்ட சில கொலைகள் வந்து முத்தாத கொலையை தடுத்து பார்க்க மாட்டாங்க. முத்துன கொலைன்னா நல்லா ஒட்டை திம்பாங்க. ஆனால் கசப்பு ரொம்ப ஓவராக இருக்குங்க. நல்லா எங்கிட்ட ஒன்று அங்கிட்ட வந்து இங்கிட்ட பிரித்து வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக திண்டுக்கிட்டே இருக்காங்க. கீழே கொஞ்சம் ஓடையில் கொஞ்சம் பாருங்கள். ஏகப்பட்ட மரம், கிட்டத்தட்ட 100 மரத்துக்கிட்டே இருக்குங்க. எல்லாம் சின்ன மரம். ஃபுல்லாக எல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் பாதி தான் வெட்டாமல் இருக்குது. ஆனால் முத்துன கொலைங்க. என்னங்கடா போதுமா உங்களுக்கு வேப்பங்களை? அதுக்குள்ளே துளசியை பிடிச்சி கடிக்கிறாங்க. ரொம்ப கசப்பாக இருக்குமோ? பாதி தான் கடிச்சாங்க, பாதி வேணான்ட்டாங்க. கிட்ட நல்ல முத்துன குழம்பு பாருங்கள். இதெல்லாம் முத்துன குழந்தாங்க. அது கூட கொஞ்சமாக அள்ளி போட்டேன். அவ்வளோதான் திண்டாங்க. இங்கே பாருங்கள், நான் என்னடா ஒருத்தனை கூட காணான்னு பார்க்குறேன். எல்லா பேரும் இதில் வந்து நல்லா ஓடக்குள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. வெத்தலை ஓட்டுருக்காங்க. நல்லா போடுங்கடா வெத்தலையை. நான் என்னடா ஆளக்கானு பார்க்குறேன். அசையாமல் கப்பு சுப்புன்னு எல்லாம் நல்லா படுத்து தூங்கியிருக்காங்க. பயவில்லைங்க எல்லாம் பழுன்னு வாங்கினேன். ஏத்த கால் நீட்டி கிளவி எனக்கு படுத்து அடிக்காமல் பாரு. அந்த வகுறு ஃபுல்லாகிடுச்சோ தெரியாதான். மணிக்கா வெத்தலை ஓடுறீங்களா? போடுங்க. ஒருத்தரை பாருங்கள், வீட்டுக்கு போனால் கிடைக்காது. படுத்துக்கிட்டு பக்கத்துலேயே மேய்விட்டு முத்துக்குள்ளேயே கடிச்சிக்கிறியா? இங்கடா அண்ணனங்கடா நீ மட்டும் இருக்க கறியா. நல்லா முத்துன கொள்ளடா அடித்து முடிச்சு நெருக்கி ஏதோ காலி வந்துட்டாங்க. நல்லா கடிச்சிக்க வேப்பங்குளா இதெல்லாம் கிடைக்காது. எங்கிட்ட நீ வந்த லக்கு. காத்தடிக்க கொஞ்சமாக எந்திரிச்சு வராங்க. இன்னும் நம்ம அப்படியே கொஞ்சமாக பசங்களை நகட்டி கொண்டு போகணுங்க. இல்லை நான் சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வரைக்கும் கிரேசியாக்காவா இன்னொரு ரவுண்டு போட்டிருக்கேன். தின்னுங்க, நல்லா முடிஞ்ச அளவுக்கு தின்னுங்க. கிளம்புவோம் சீக்கிரம் தட்டுப்புட்டுன்னு. தின்னுங்கடா, நல்லா முத்துனவங்கடா. இதுவும் அதை அள்ளி போட்டேங்க. இப்போ நான் நாளைக்கு வாடினா கூட கொஞ்சமாக காஞ்ச தின்னுவாங்க. இருக்குதுலே முத்துன கொலை இதுவும் நல்லா தாங்க. நல்லா சத்து. இந்த முடி சொட்டையாக இருக்க ஆடுகள் எந்தெந்த ஆடுகள் இருக்குண்டா இங்கே இருக்குண்டா இவே இருக்காம்பர். சின்ன நம்ம குட்டியம்மா அதெல்லாம் நல்லா கேட்குங்க. என்ன ஒரு வாரம் இதே மாதிரி கொலை கிடச்சா நல்லா இருக்கும். தாயும் பிள்ளையும் அந்த சோளத்துக்கிட்டே போகிறது. நீ தானே பண்ணுற, நீ பண்ணுற வேலை பார்த்து அவளுக்கு வர்றான். ஏய் அத்தை வைக்க போகிறாங்க. நடிச்சுலே அரிசி வலையாக இருக்குது தவிர அவ்வளோ விடுறது வைவாங்க. அத்தை நண்டே என்ன படுத்துருக்க? அதுவே திண்டுட்டு குறைய மிச்சம் மீதியை காலி வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்ன நான் சாப்பிட வேணாம்மா? நடுத்தரு நண்டே வடக்கு தெரு வண்டே. இங்கே பாரு கண்ணை நான் பொத்திக்கிட்டே இருக்க. கண்ணு எங்கன்னா குத்த விட்டுருக்கா பையன் உள்ள. வாங்க போவோம், எனக்கு பசிக்கிறா சாமிங்களா. இதுக்கு மேலே பாடி தாங்காதரா. வரைக்கும் வரலையா என்ன? நீ இங்கே படுக்க போறியா? சரி பாடு, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா பாடு. சாயந்தரம் போன் ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன். வாங்கடா, நல்லா திண்டுக்கடா. வாங்கடா கிளம்புவோம். அவள் படுத்துருக்கா. குட்டி கத்துது, குட்டி ஈன் இருக்கு. ஆத்த எல்லாம் கைகாலாம் உள்ள இதாக இருக்குங்க. தொப்புள் கொடி எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பழம்பரம் ஒரு யாத்தே ஒம்பளை தான். இந்த ஒம்பளை நீ அன்றைக்கி போட்டே வர அந்த குட்டியா இன்னைக்கு வரந்துச்சு. இந்தா